ஹலோ மக்களே, ஹியூமானிட்டி இப்பயும் இந்த ஹியூமானிட்டின்ற விஷயம் யாரோ ஒருத்தர் மூலியமா வாழ்ந்துட்டு தான் இருக்கு. என்னன்னா இந்தியால ஜாதி மதம் அப்படின்னு நிறைய விஷயம் நடந்தாலும் ஒரு விஷயத்துக்காக போராடும் போது இந்த ஜாதி மதத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா போராடிட்டு இருக்காங்க. ஜந்தர் மந்தர்ல நீட்டுக்கு எதிரா அங்க எல்லாரும் அவ்வளவு அடி வாங்கியும் இப்ப வரைக்கும் அந்த போராட்டத்தை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா அங்க போய் சப்போர்ட் பண்ண முடியலனாலும் அவங்க எல்லாரும் சாப்பிட்டாங்களா, அவங்களுக்கு எல்லாம் தண்ணி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியால இருக்க ஒரு இடத்துலயும் ஒரு மூலையில இருந்தும் அவங்களுக்கு ஃபுட் டெலிவரி வந்துகிட்டே இருக்கு. அங்க ஜெப்டோ, ஸ்விக்கி, ஜொமேட்டோன்னு எக்கச்சக்க ஆர்டர்ஸ் வந்து குமிஞ்சிட்டே இருக்கு. அங்க இருக்க ஃபுட் எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா ஆர்டர் பண்ற யாருமே நாங்க வந்து இந்த நேம்ல இருந்து ஆர்டர் பண்றோம், அங்க இந்த பர்சன் இருப்பாங்க, கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லாம அந்த டெலிவரி பாய்ஸ் கிட்ட அங்க யாராவது பசியில இருப்பாங்கல்ல ப்ரொடெஸ்ட்ல, அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேம கூட சொல்லாம ஃபுட் எல்லாருமே ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியே ட்விட் போறாங்க அபிஷியலா, இங்க இருக்க எல்லாருமே சாப்பிட்டாச்சு, இதுக்கு மேல யாரும் ஃபுட் ஆர்டர் பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது மூலியமாவே தெரியுது ஹியூமானிட்டின்னு ஒரு விஷயம் இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்ததும் கூஸ் பம்பே ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். நம்மளால அங்க போய் சப்போர்ட் பண்ண முடியலனாலும் கண்டிப்பா ஒரு வீடியோஸ் மூலமா நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். நீங்க நினைக்கலாம் சோசியல் மீடியால சப்போர்ட் பண்ணா மட்டும் எல்லாமே மாறிடுமா அப்படின்னு. சோசியல் மீடியா மூலமா தான் இவ்வளவு நாள் ஆண்ட கட்சியை கீழே தள்ளி விட்டு இப்போ ஒரு கட்சி உட்கார்ந்துருக்கு. அதனால சோசியல் மீடியா நினைச்சா என்ன வேணா நடக்கும். சோ கண்டிப்பா உங்களோட ஒரு வீடியோஸ் மூலமா அவங்களுக்கு நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே சப்போர்ட் பண்ணுங்க.